ஒரு நல்ல நாளிலே, கிறிஸ்து பிறந்த நாளிலே உங்கள் அனைவருமே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். முக்கியமாக எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு யூ ஆல். நம் அனைவருமே எழுந்து நின்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் அன்றும் ஆண்டவரே எங்களுக்கு ஒளியாக வந்த தேவன் ஐயா, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொண்டு வந்து எங்களை மீட்டு கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இயேசப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை தொடுங்க, எங்களை பேசுங்க, எனக்காக பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அழகான ஒரு புதிய நாளை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்து, நேற்று ஆலயத்துக்கு வந்தோம், இன்னைக்கும் ஆலயத்துக்கு வந்து இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எல்லாருக்குமே once again கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை போதகர்கள் சார்பாக, நம்ம ஹோப் சென்டர் சார்பாக அனைவருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே ரொம்ப ரொம்ப உண்மையாகவே நான் இப்படி ஒரு கேள்வியை போட்டு பார்த்தேன். நீர் இந்த உலகத்திலே வராவிட்டால், நீர் இந்த உலகத்திலே வராவிட்டால் எப்படி இருக்கும்? நம்மளுடைய கதி எப்படி இருக்கும்? நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒரு கர்த்தர் இந்த உலகத்துல சன் ஆஃப் காட் பிறந்ததுனால, குமாரன், தெய்வ குமாரன் பிறந்ததுனால நம்ம பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம்ல. எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம். நான் ரோட்டில் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். அந்த இந்த அட்டைங்கள் எல்லாம் போட்டு, இந்த ஷீட்டுங்க இருக்கும்ல, பேனர்ஸு, அப்புறம் இந்த பெரிய பெரிய கார்ட்போர்டு அட்டைங்க இருக்கும். அதை போட்டு அப்படியே இப்படி ஒருத்தர் அப்படி போத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு. யார் அந்த இடத்துல அது சும்மா வச்சுட்டு போயிருக்கிறாங்களா பார்த்தா அது உள்ள கை தெரியுது. ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறார். அதை படுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் அவர் படுத்துட்டு இருந்தார். இப்போ அவரை பார்க்கும்போது நினச்சேன், அவருக்கு யார் சொல்லுவா இந்த கிறிஸ்மஸை? அவருக்கு கிறிஸ்மஸ் தெரியுமா? இந்த குளிரில், பனியில், அந்த பிளாட்ஃபார்மில் இன்னைக்கு அவர் அந்த கார்ட்போர்டு அட்டையை, அந்த பேனரை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி நிறைய ஆட்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை உள்ள கர்த்தர். எத்தனை பேர் இதை நினைக்கிறோம்? நம்ம எல்லாமே அதென்ன எனக்கு செய்யாம யார் கர்த்தருக்கு செய்வான்னு சொல்றோம் இல்ல. இல்ல, கிருபையுள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்த எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதபடி அவர் நமக்காக இந்த உலகத்துல நம்மளை மீட்டு கொண்ட தேவனா இருந்ததுக்காக இன்னைக்கு நம்ம அழகா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ரொம்ப அழகா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு ஆண்டுடைய இந்த நாளை, இந்த அருமையான பிறந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில ஆண்டவர் வரலனாக்கா என்னுடைய நிலைமை என்ன இருக்கும்? அவர் என்னுடைய வாழ்க்கையில வராவிட்டால், இந்த உலகத்திலே அவர் வராவிட்டால் நான் என்ன ஆயிருப்பேன்? நான் எப்படி ஆயிருப்பேன்? நினைச்சு பார்க்கும் போதே ஒரு மாதிரி, ஆண்டவரே நீங்க தான் இல்லை, என்னதான் சூழ எல்லாருமே இருந்தாலும் அந்த ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில வரலனாக்கா, இந்த உலகத்துல அவர் வரலனாக்கா, எனக்காக மறிக்கலனாக்கா, எனக்காக அவர் சிலுவையில் அறையப்படலை, எனக்காக உயிர் தேடனாக்கா, இந்த விடுதலையை நான் பார்த்திருக்கவே முடியாது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய பிறந்த நாளை பத்தி சொல்லுகிறது. அடையாளமாக வந்தார் என்பதை நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அவர் தொட்டில்ல பிறந்தார், மாட்டு தொட்டில்ல பிறந்தார். மேரி மாதா மாதா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தம்பி 12 மணிக்கு சொல்றாரு, எல்லாரும் வெளியில நின்று ஹாப்பி பர்த்டே பாடினுக்கிறாங்க ஆண்டினாரு. ஜோசப் போயிட்டு வந்து என்னடான்னு பார்த்தா மாதா சிலை கிட்ட நின்று ஹாப்பி பர்த்டே பாடினுக்கிறாங்க. என்ன பண்றதுல அப்படிலாம் ஒரு மூட தனங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அவருக்கு நம்ம எதுவுமே செலுத்த முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே நம்ம செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு, அதாவது ஒருத்தர் ஒரு அன்பை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்றாங்கனாக்கா, நம்ம அடுத்த முறை நம்ம யோசிப்போம், அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம சைட்ல நம்ம என்ன செய்யணும், அப்படிதான் நம்ம யோசிப்போமே ஒழிய இவருக்கு நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல ஒரு நபர், ஒருத்தர், அவர் இந்த உலகத்துல பிறந்ததுனால, அவர் பிறக்கும் போதே எல்லாமே பயங்கரமா ஆச்சரியமா தான் பிறந்தார். ஏரோது ராஜாவே நடுங்கும்படியாக பிறந்தார். ஏரோது ராஜா அந்த நேரத்தில் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கட்டளையே அவர் வெளியிடுறாரு. எல்லா 2 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் வெட்டி போடுங்க, யாருமே எனக்கு எதிராக எழும்பவே முடியாது. அந்த லெவல்ல இயேசு ராஜா நமக்காக இந்த உலகத்துல பிறந்தார். ஒரு பொசசிவ் காட் அவர் நமக்காக. ஸோ நிறைய காரியங்களை பார்க்குறோம். அதாவது மேரி கிட்ட தெய்வ தூதர்கள் பேசுகிறாங்க. 3 அந்த
மெய்ப்பர்கள் கடந்து போறாங்க, 3 சாஸ்திரிகள் கடந்து போறாங்க, ஆண்டவரை வணங்கி கொள்ள எல்லாம் நடக்குது. ஆனா இந்த உலகத்துல அவர் என்ன மாதிரி வந்தாரு? ஏழை கோலங்க எடுத்து வந்தாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் பார்த்த இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ்ல, ஆண்டவரே உங்க ஒளியா நீங்க என்னுடைய வாழ்க்கையில வரலனாக்கா நான் என்ன ஆயிருப்பேன்? இந்த ஒளி ஆண்டவரே, நீ ஒளியா வந்தீங்க. அதனுடைய வசனங்களை நம்ம எடுத்து பார்க்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒப்பாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாரு? அந்த பிறக்க போகிற மனிதனுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்ததாம். யோவான் சாட்சி சொல்கிறாரு, ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷனுக்கு எப்படி இருந்ததா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாருங்க யோவான். அந்த ஒரு மனுஷன், அவர் மனுஷனுக்கு அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இன்னைக்கு காலையில நான் இந்த வசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்பாகவே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவருடைய அன்பை நினைச்சு, நான் அந்த ஒளியை நினைச்சு எனக்குள்ள நான் ஆவியில அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த ஒளி எங்க வாழ்க்கையில இல்லைனாக்கா, இந்த ஒளி வரலனாக்கா, அது இந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்ததாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென், ஆமென். இருளானது பற்றி கொள்ளவே இல்லையா? அங்க பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்னாக்கா, நம்ம ஒரு விசுவாசியா இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவரே என்னுடைய ஒளி வந்து இருளிலே பிரகாசிக்கிறோம், இருளிலே பிரகாசிக்கணும். அதுக்காக தான் உங்களை என்னை அழைத்து இங்கே கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதுக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த காலையில் நம்ம யோசிக்கலாமா? அழகாக நம்ம வந்திருக்கிறோம், பிரைட்டாக வந்திருக்கிறோம். இருதயம் ஒளியா இருக்குதா? அந்த அந்த இந்த இந்த உள்ளத்துல கர்த்தர் வந்திருக்கிறாரா? ஒளியா வந்திருக்கிறாரா இந்த உள்ளத்துல? ஆண்டவரே ஏன், அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த உள்ளத்துல ஒளி இருந்தா இந்த முகத்திலையும் ஒளி இருக்கும். ஆமென். இந்த முகத்துல ஒளி இருக்கும், மறந்துடாதீங்க. அந்த ஒளியை என்னைக்குமே விட்டுறாதீங்க. அந்த ஒளி பிரகாசமான ஒளி. அது எங்க வந்துதான்? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளிலே பிரகாசிக்கிறது. எனக்கு இந்த வார்த்தை என்னை அப்படியே இடி மாதிரி இடிச்சது. இந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு சாயங்காலம் செய்ய போற அந்த ஊழியம் கூட இருட்டான ஒரு மக்கள் மத்தியில, தேவன் தெரிந்தும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில எங்களை ஒளியா கொண்டு போறீங்க. அதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ். நமக்கு அதுதான் இன்னைக்கு கிறிஸ்மஸ். இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் வந்து இருட்டா இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒளியா வந்தாரு. அந்த கர்த்தர் எனக்குள்ள ஒளியா வந்திருக்கிறாருனாக்கா, அந்த ஒளியை நான் உலகத்துக்கு கொண்டு போகணும். ஆமென். இந்த உலகத்துல நான் ஒளியா தான் இருக்கணும், நான் ஒளியா தான் இருக்கணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4வது வசனம், 5வது வசனமும் வாசித்தாச்சு. 8வது வசனம், இதை பத்தி யோவான் சாட்சி சொல்கிறாரு. 7லிருந்தே பார்க்கலாம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யாரு? யோவான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். கிறிஸ்து இன்னைக்கு பிறந்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இதை பெர்ஃபெக்டா செய்யறோம்? எத்தனை பேர் இதை நல்லா செய்யறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் ஒளியா வந்திருக்கிறேன். மனசு கஷ்டமா இருக்குதா? மனசு வேதனையா இருக்குதா? ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சே என்று வேதனையா இருக்குதா? தூக்கி போடுங்க, ஒளியை கொண்டு வாங்க. ஒளியை கொண்டு வரும்போது கர்த்தர் நமக்கு அந்த பிரகாசத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் பயங்கரமா என தேற்றி கொண்டுதே இருந்தது. ஆண்டவரே, அந்த ஒளி எனக்கு வேணும். ஆண்டவரே, ஒளியை இழக்காதீங்க. ஒரு டைம் தான் ஒளி கிடைக்கும். ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சா போதுமே. 3 நாள் கரண்ட் இல்லை, 4 நாள் கரண்ட் இல்லை, புயல் அடிச்சது. வாழ்க்கையில புயல் அடிக்கும் போது இருட்டாதான் ஆயிடும். ஆனா அந்த இருட்டிலையும் நீங்க பிரகாசத்தை பாக்குறீங்கனாக்கா, அந்த இருட்டிலையும் நீங்க ஒளிய பாக்குறீங்கனாக்கா, எந்த இருட்டா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருட்டா இருந்தாலும் சரி, ஒளி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்க ஒளியாவே இருப்பீங்க. இருட்டுல கூட ஒளியா தெரிவிங்க. ஆமென். அதுதான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க அவர் சாட்சியாக வந்தாராம். ஆமென்.
சாட்சியாக வந்தால் சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். யோவான் பாருங்க, பயங்கரமா இது. அந்த 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 அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. இது நல்லா பிரைட்டா இருக்குதுங்க. இந்த லைட்டு பிரைட்டா இருக்குதுங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாட்சிகள். ஆனா நான் இந்த உலகத்துல ஒளியா இருக்கிறேனா? இந்த மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னாக்கா, சின்ன வயசுலலாம் வருவோம். அந்த அந்த லைட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஆன்னு பார்த்து நிற்போம். இது எதுக்கு? தூரத்தில் வரகிற ஷிப்புக்கெல்லாம் தெரியணும், கப்பலுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்கு அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம இந்த உலகத்தில் ஒளியா வந்தோம். எந்த இருளும் வந்து உன்னை தொடக்கூடாது, எந்த இருளும் வந்து உன்னை அட்டாக் பண்ணக்கூடாது. எந்த இருளுக்கும் இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து இடம் கொடுக்காதீங்க. அது எப்படிப்பட்ட இருளா இருக்கட்டும், வேதனையின் இருளா இருக்கட்டும், கஷ்டத்தின் இருளா இருக்கட்டும். ஐயோ இப்படி பேசுறாங்களே, இப்படி பேசுறாங்க. என்னைக்கு இந்த இடத்த நம்ம மாத்திக்கிறோமோ எல்லாமே மாறுங்க. என்னைக்கு இந்த ஒளி என் கிட்ட இருக்குதுன்னா, அந்த ஒளியை நம்ம எடுக்கவே முடியாது. ஆண்டவருக்குள்ள ஸ்திரமா நிக்கிறது தாங்க ஒளி. மறந்துடாதீங்க. ஆண்டவருக்குள்ள வல்லமே. எந்த வார்த்தை வரட்டும், ஆண்டவரே எப்படின்னா வரட்டும், நான் உமக்கு ஒளியாவே இருக்கிறேன். அவர் ஒளியா வந்தார். நான் உமக்கு ஒளியாவே நிக்கிறேன். ஆண்டவரே, ஒளியா நிக்க முடியுமா? நான் வெளியில பிரைட்டா இருக்கலாங்க, வெளியில சூப்பரா இருக்கிறாங்க, உள்ள ஒளி இருக்குதா? எனக்கு இருதயத்துல ஒளி இருக்குதா? இருதயத்தை நான் ஒளி இல்லைனாக்கா எனக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அவன் ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். மெய்யான ஒளி. அந்த ஒளிக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெய்யான ஒளி. ஆமென். மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்குதுன்னா பொய்யான வாழ்க்கை இருக்காது. என்னடா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி இல்லாமா? கண்டிப்பா நான் பேசியே ஆவேன். சும்மா அவருடைய நாமத்தை நான் தூஷணம் பண்ணிட்டு, ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வந்துக்கிறாரு அப்படி இப்படி இல்லைங்க. அவர் யாரா வந்தாரு? மெய்யான ஒளி. ஆனா நான் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல, பொய்யான வாழ்க்கை. பேசுங்க, அந்த ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவருக்காக தானே நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். அவருக்காக தானே நம்ம இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். மெய்யான ஒளி. நல்லா வாசிக்கலாமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னைக்கு நான் அந்த வசனம் என் காதுல, நான் பார்க்கல இந்த வசனத்தை, அது என் காதுக்கு வருது. உனக்கு தெரியுமா, நான் தான் மெய்யான ஒளி. அப்போ என்கிட்ட பொய்யான வாழ்க்கை இருக்கணுமா? இல்லைங்க, கிடையவே கிடையாது. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தனாக்கா தப்பு. அதோடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது. பொய்யான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. மெய்யான ஒளியா நீங்க வந்தீங்க. இந்த மெய்யான ஒளியா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப நல்லா வரும், ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு. ஆனால் அந்த மெய்யான ஒளியை நம்ம விட்டுறோம் நிறைய முறை. என்கிட்ட நிறைய வாலிப பிள்ளைங்க கேட்குற கேள்விதான் என்ன, எப்படி நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போறீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே பக்தியாகவே இருக்கிறீங்க, எங்களால் இருக்க முடியலையே. உலகம் ஃபுல்லாக உன்னை சுற்றி பொய்யான ஒளி தான் இருக்குது. பொய்யான ஒளிக்குள்ளே போகாதீங்க. பொய்யான ஒளியை நம்பாதீங்க. பொய் பேசுறவங்களை நம்பாதீங்க. பொய்யான ஒளியை நம்பாதீங்க. மெய்யான ஒளி நமக்காக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலையில நான் இந்த காரியத்தை இன்னைக்கு சொல்லக்கூடாது, ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம், அதாவது என்னை ரொம்ப பாதிச்சுது. அப்போ இந்த வசனம் என்ன அப்படியே வந்து என்னை தேட்டுச்சு. நான் உங்கள்ட்ட சொல்லிதான் ஆகணும், உங்கள்ட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். இல்ல பாஸ்டர் இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, சொல்லாதத நான் சொன்னேன்னு சொல்லிட்டு, ஃபோன் பண்ணாதத நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு, இல்லை நீ தான் பேசுன, நீ தான் சொன்ன, என் மேலே சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் மெய்யான ஒளியா வந்தேன். நான் நேற்று நைட்டு நினச்சேன், ஒரு மெசேஜ் போட்டுடலாம், என்னை பற்றி யாருன்னா தப்பாக உங்களுக்கு சொல்லி தராங்கன்னா கேட்காதீங்க, என்கிட்ட வந்து டைரெக்டாக கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு இருந்தேன். நான்
நான் மெசேஜ் போடுறதுக்கு இருந்தேன். இதுதான் கிறிஸ்மஸ் மெசேஜாக இருக்கட்டும் நம்மளுடைய டிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் நிறுத்திட்டேன். வேண்டாம், நல்ல செய்தியை போடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் மெய்யான ஒளின்னு சொல்லும் போது அந்த பொய்யான காரியங்கள் மறைந்து போகுங்க. பொய்க்கு இடமே கிடையாதுங்க. பொய் தோத்து போவுங்க. மெய்யான ஒளி தான் ஜெயிக்குங்க. அல்லேலூயா. மெய்யான ஒளி ஜெயிக்கும். மெய்யான ஒளி. யாருமே உங்க வாழ்க்கையில இருளா நின்னு இருளை சொல்லி கொடுக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்க இருளை கெடுத்துக்காதீங்க. மெய்யான ஒளிய பாக்கியத்தோடு பெற்றுக்கொண்டீங்க, சும்மா பெற்றுக்கொள்ளல. அந்த மெய்யான ஒளி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு அழுதீங்க, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அந்த மெய்யான ஒளி வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு உங்க குடும்பத்துல வந்ததா இல்லையா? உங்களை தொட்டுச்சா இல்லையா? பொய்யான காரியங்கள் உங்க காதுக்கு வரும்போது, ஆண்டவரே இது தப்பு, இது தப்பு, பொய்யான ஒளி என்ன ஆகுனாக்கா ஆண்டவருக்கும் நமக்கும் ஊழியக்காரருக்கும் நமக்கு இடத்த பிரிச்சிடும். கர்த்தர் பேசுறாருங்க. அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். சில காரியங்களை நான் கேள்விப்படும் போது அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனாலும் தோத்து போக மாட்டேன். மெய்யான ஒளி ஒருத்தர் இருக்கிறாரு. மெய்யான ஒளி ஒருத்தர் இருக்கும் போது பொய்ய நம்பாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய்ய நம்பாதன்னு. பொய் பேசுறவர்களை பார்த்து சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, பொய்ய நம்பாத. பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுங்க, பொய்ய நம்பாத. பாஸ்டர் பத்தி பொய் சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்பாத சொல்லுங்க. இதான் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நாங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு அந்த ஒளி வரணும்னாக்கா, அந்த ஒளி உன் வாழ்க்கையில வரணும்னாக்கா, பொய் பேசுற நாவுகளை நம்பாத. பொய் பேசுற நாவு நீ ரொம்ப நாள் ஆட முடியாது. கர்த்தருக்கு தெரியும். வேண்டாம். மெய்யான ஒளி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விட்டுறாதீங்க. நிறைய நேரங்களில நாங்க உங்களோடு கூட டிராவல் பண்ணவங்க. உங்க வாழ்க்கையில விட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில நான் செஞ்ச ஒரு பெரிய அதிசயம் என்னன்னாக்கா, யாரெல்லாம் இந்த சர்ச்சை விட்டு போனாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷஸ் அனுப்புறேன். எத்தனை ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்தேன். எல்லாருக்கும் அனுப்பி விட்டேன். யாரெல்லாம் சர்ச்சை விட்டு போனாங்களோ. ஒருவேளை நீங்க யாராவது சர்ச்சை விட்டு போற மாதிரி இருக்குதுனாக்கா உங்களுக்கும் அடுத்த வருஷம் வரும். அதனால என் பேர் அங்க டிலீட் பண்ணா கூட என் மெசேஜ் அங்க இருக்கும். ஏன்னா அதை ஒரு மாசமாவே கர்த்தர் எனக்கு அதை உணர்த்திட்டு இருக்கிறாரு. சாத்தா இன்னொரு குரூப் ரெடி பண்ணிருக்கிறான்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இந்த இடம் நிரம்பிட்டே தான் இருக்கும், புது ஆத்துமாக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. மெய்யான ஒளி ஒண்ணு இருக்கும் போது பொய் வெளியே போயிடும். பொய் பேசாத. அந்த ஒளி நம்ம கிட்ட இருக்குது. நம்ம பொய் பேசக்கூடாது, பொய் பேசவே கூடாது. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு. மெய்யான ஒளியா வந்தார். அவரு மெய்யான ஒளியா வந்தாருங்க. அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள இருக்கணும். பொய்யான ஒளியை வெளியே தோர்த்துங்க. இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு அது வேண்டாம். ஆண்டவரே நமக்காக வாழ்றான் ஆண்டவரே. So light is a symbol of hope. லைட் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதனால தான் நம்ம நம்பிக்கை மையத்தில் உட்காந்துக்கிறோம். தி ஹோப் சென்டர் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். நம்பிக்கை மையத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ்ஸுங்க. மனசு புதுசாச்சா? மெய்யான ஒளியை நான் காப்பாத்தி கொள்றேனா? அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்குதா? அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்குதுனாக்கா நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பேன். நான் கர்த்தருக்காக பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன். ஏசாயா 60வது அதிகாரம், ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 60வது அதிகாரத்துல என்ன சொல்றது? அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்கும் போது எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. அந்த ஒளி தான் இன்னைக்கு நம்மள ஒளியா உட்கார வச்சிருக்குது. இந்த இடத்துல பிரைட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிரைட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி. கீழே போயிடாத. யாரோ ஒருத்தர் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கீழே போயிடாத. கீழே போகாதீங்க. மேலதாங்க வளர்ந்துட்டே போனோம். மேல வளர 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 ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வளர்த்துக்கிட்டே தருவாரு. சோ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு காலையில அந்த மகிமை என் மேல உதித்ததா? அந்த மகிமை என் மேல உதித்து இருக்குதா? மனசுக்குள்ள அந்த மகிமை உதிச்சுட்டாக்கா என் மேல ஆட்டோமேட்டிக்கா உதிச்சு கொண்டே இருக்கும்.
அவருடைய பாதத்தில் உட்காந்து கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அவருடைய பாதத்தில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மகிமை நம்ம மேலே உதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மகிமை நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். காரிருள் மூடும், எல்லா கஷ்டங்களும் வரும். பொய்ய நம்பாத, பொய்யான ஒளியை நம்பாத. மனுஷன் கொடுக்கிற பொய்யான ஒளி உங்களை கெடுத்துடும், இந்த சபையை விட்டே நீக்கிடும். அந்த பொய்யான ஒளி யார் யாருக்குள்ளலாம் நம்ம என்டர்டைன் பண்றோமோ, பொய்யான ஒளி. நான் பொய்யான ஒளிக்குள்ள நான் வாழக்கூடாது ஆண்டவரே, எனக்கு மெய்யான ஒளி வேணும். மெய்யான ஒளி உன் வெளிச்சத்துக்கு உனக்குள்ள அந்த மெய்யான ஒளி இருக்கும் போது என்ன நடக்கனா, உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்ன அப்படியே நிறைய பேர் தேடிக்கிட்டு வந்த நாட்கள் எல்லாம் இன்னைக்கும் நான் நினைச்சு பார்க்கிறேன். ராஜாக்களும் பிரபுக்களும் உன்னுடைய உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்கார கூட்டத்தார் மத்தியில எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்க வச்சது என்ன, இந்த ஒளியினால. ஏன்னா அநேகர கர்த்தர் உங்களால எப்படி முடியுதுன்னு கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல திணறணும். அந்த மாதிரி கர்த்தர் ஒளியை அனுப்பினாரு, அநேக ஒளிகளை அனுப்பி வச்சாரு. நம்ம மெய்யான ஒளிகளை வாழும் போது கர்த்தர் நம்மள மெய்யான ஒளிகளா தான் பிரகாசிப்பிக்க வைப்பார். மெய்யான ஒளியை இழந்துராதீங்க. உங்க கஷ்டத்தினால, உங்களுடைய வேதனையினால, ஆண்டவரே என் காதுல நான் இவ்வளவு கேட்கிறேனே, இது பொய்யா மெய்யா, கேளுங்க. பொய்யா இருந்ததுனாக்கா அது வேற மாதிரி தான் போகும். மெய்யா இருந்துச்சுனாக்கா அது என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்பங்க உண்மையாகவே இன்னைக்கு காலையில ஆண்டவரே நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே என்ன வசனங்களை பேசுறது, எந்த வசனங்களை நான் எடுத்து பேசணும் ஆண்டவரே காட்டுங்க எனக்கு அப்படி நான் கேட்கும் போது இது என் மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தது. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்திற்கு யாரா இருக்கிறேன்? நம்ம யாரை வணங்குறோம், யாரை தொழுது கொள்கிறோம்? அந்த ஒளி, மெய்யான ஒளியை தொழுது கொள்கிறோம். அந்த ஒளியை மட்டுமே நீங்க பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க. அந்த ஒளி உங்க இன்னைக்கு இருக்குதா, உன் வாழ்க்கையில இப்போ இந்த சூழ்நிலையில உன் வாழ்க்கையில ஒரு ஸ்மைல் கொண்டு வரும், ஒரு சிரிப்பை கொண்டு வரும். ஏன்னா நான் வணங்குற அந்த ஒளி பிரகாசமானது. ஹல்லேலூயா, பிரகாசமானது. எப்படிப்பட்ட கஷ்டம் வரட்டும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வரட்டும், பொய்யான ஒளியை மட்டும் சேர்க்காதீங்க. ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து ஏதோ தப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னாக்கா அது பொய்யான ஒளி. இழந்துடாதீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, இழக்காதீங்க உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை. கிறிஸ்மஸ் நாட்களில நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. சிந்திக்க வேண்டிய பொய்யான ஒளி பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய இருக்கும், ரொம்ப கோஆபரேஷன்லாம் நிறைய இருக்கும். மெய்யான ஒளியத்துல தனியா நின்று காட்டுவாங்க. ஏன்னா அந்த ஒளி பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். மெய்யான ஒளி என்னைக்குமே தனியா பிரகாசிக்கும். அந்த மெய்யான ஒளி கிட்ட பொய்யான ஒளி வரவே முடியாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே என்ன எல்லாரும் இப்படி பேசுறாங்களான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் நினைக்கிறீங்களா? நீங்க மெய்யான ஒளின்னு யோசிங்க. நான் மெய்யான ஒளி ஆண்டவரே, நான் மெய்யான ஒளியா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் மெய்யான ஒளியா இருக்கிறதுனால நான் எதையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா, நான் எதையும் தாண்டுவேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யாரு என்னை பின்பற்றி? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் எங்க நடப்பானா? ஜீவ ஒளியில நடப்பான். இருளில நடக்கவே மாட்டான், ஜீவ ஒளியில தான் நடப்பான். ஜீவ ஒளியில தான் நடப்பாங்க. ஏறுதா எல்லாருக்குமே? புரியுதா? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில புரியுதா? ஜீவ ஒளியில நான் நடக்கிறேனா? ஜீவ ஒளி எனக்கு வேணும். மனசு குத்துட்டோங்க இந்த கிறிஸ்மஸ்ல, நம்மளுக்கு மனசு குத்துட்டோம். ஆண்டவரே வருஷ கடைசியில நான் நிக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் பொய்யான ஒளியை நம்பிக்கிட்டு என் மனசுல சமாதானம் இல்லாம நான் இருக்கிறேன்னு ஆண்டவரே, அந்த பொய்யான ஒளி எனக்கு வேண்டாம் கர்த்தாவே.
பொய் சொல்றவங்கள சேர்க்காதீங்க. அதை நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க, உண்மையை கண்டுபிடிங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றதை கண்டுபிடிங்க. எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க என்பதை கண்டுபிடிங்க. ஆண்டவரே, எந்த ட்ராப்ல நான் மாட்டிட்டு இருக்கிறேன்றதை கண்டுபிடிங்க. சாத்தான் அப்படியே மெதுவா இழுத்துருவான் உங்களை. மெதுவா இழுத்து அப்படி தூக்கி போட்டுருவான். ஏன் சொல்லுங்க? ஒரு பொய்யான ஒளியை நீங்க நம்பிட்டு இருக்கிறதுனால மெதுவா இழுத்து அப்படி தூக்கி போட்டுருவான். ஆனா மெய்யான ஒளி நம்ம கிட்ட இருக்கும் போது பொய்யான ஒளி வாலாட்டவே முடியாது. லைட் ஹவுஸ் மாதிரி தான் நிற்போம். அதை பாருங்க. வாழ்க்கையில டிஸ்கரேஜ்மெண்ட் பார்க்காதீங்க. ஐயோ, அவங்க இதை சொல்லிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, பார்க்காதீங்க. மெய்யான ஒளி எனக்கு இருக்குது ஆண்டவரே, மெய்யான ஒளி எனக்கு வேணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம், எழுந்து போறது ரொம்ப ஈஸி. அன்னைக்கு இருந்த ஜெபம் இன்னைக்கு இல்லையே. என் ஒளியை நான் மறைச்சிட்டேன், அந்த மெய்யான ஒளியை நான் இழந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு, ஆண்டவரே நிறைய பிஸி ஷெட்யூலு, நேற்று நாங்கள் தூங்கும் போதும் 1 மணி, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தூங்குறது. ஆனாலும் ஏச்சு காலையில் எப்படி முழிக்கிறேன் நான். இதான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா? ஐயோ இன்னைக்கு கிறிஸ்மஸா? ஆமாம் இல்லை, ஸ்டார்லாம் பார்த்துட்டு அப்புறமா இன்னைக்கு கிறிஸ்மஸ் சாயங்காலம் ப்ரோக்ராம். அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப், ஷார்ட் பீரியடை. காலையில் எஞ்சி யோசிக்கிறேன், என்னை பலப்படுத்தணும், நீங்கள் என்னை பலப்படுத்தணும் ஆண்டவரை. இந்த ஒளியை பற்றி கத்த சொல்லும் போது எவ்வளோ என்னை நேசிக்கிறார் ஆண்டவர், என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு, என்னை நேசிக்கிற தேவன். அவர் நேசிக்கிறனால்தான் அவர் சொன்னார், நீ மெய்யான ஒளியாவே நில்லு. அன்னைக்குமே நீ மெய்யான ஒளியாவே நில்லு, பொய்யை நம்பாத. பொய் பேசினா ஐயோப்பா, உண்மையாவே சொல்றேன், அந்த பொய்யை நான் கேள்விப்பட்டேனாக்கா, இந்த பொய்யா, இப்படிலாம் பொய்யா. பேசு. கர்த்தர் நம்மளை மெய்யான ஒளியாக தான் நிற்க வைப்பார். என்னைக்குமே கைவிடாத தேவனாக தான் நம்மளை நிற்க வைப்பார். யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். யோவான் 12:46 வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன். ஆமென். என்னிடத்தில் யாரு விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளிலே இராதபடிக்கு. கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறீங்கனாக்கா இருளில இருக்காதீங்க. வேண்டாம். டோன்ட் ஸ்பாயில் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட். நோ. எனக்கு தெரியும், ஆவியில நான் உணர்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நிறைய நாட்களாகவே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆவியில உணர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வருகிறேன். நம்ம சபைக்கு வேண்டிய ஒரு சத்தியத்தை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உன் ஒளியை இழக்காத, உன்னுடைய ஒளியை இழக்காத. இன்னைக்கு ஜாலியா இருக்கும், அந்த பொய்யான ஒளி கூட சேர்ந்துக்கின்னு நம்ம ஜால்ரா போடுறது ஜாலியா இருக்கும். ஆனா மெய்யான ஒளி ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? அதான் இங்க சொல்றாரு, அந்த மெய்யான ஒளி அந்த இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் இருளிலே இருக்கக்கூடாது. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்குள்ள இருள் இருந்துச்சுன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. அவர் சமாதான பிரபுவாக வந்தார். எனக்குள்ள இருள் இருக்குதுன்னா எனக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம், எனக்கு அந்த வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். சமாதானம் இருக்குதா? இன்னைக்கு காலையில சமாதானம் இருக்குதா? யாரை பத்தி பேசலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? என்ன பேசலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு என் கிறிஸ்மஸ் எப்படி போக போகுது என்று பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? என்னை விரோதிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில அனுப்பி விட்டுட்டு, ஒரு விஷஸ் அனுப்பி விட்டுட்டு, எனக்குள்ள ஒரு சமாதானம் பாருங்க பா, அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். ஆண்டவரே, உங்க நாமத்தினால நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற மெய்யான ஒளியை நான் கொடுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மெய்யான ஒளி இழக்காதீங்க. இந்த ஒளியை பத்தி பேசணும்னாக்கா நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. மத்தேயுல நம்ம வாசித்தோம். மத்தேயு 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, குயிக்கா எடுத்துக்கங்க, நான் முடிக்க போறேன். மத்தேயு 5வது அதிகாரத்துல 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு, ஆமென்,
உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. ஆண்டவர் ரொம்ப கரெக்டா சொல்றாருங்க. உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுனால இல்ல, என் உள்ளம், ஆண்டவரே நான் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கணும், ஆண்டவரே நான் மனுஷருக்கு முன்பாக நான் பிரகாசிக்கணும், ஆண்டவரே. யார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சின்ன ஸ்மைல் டு எவ்ரிவன். எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு. எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஆஸ் யூஷுவல் நான் தெரிஞ்சவங்களே பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போறதோட யார்ட்டையும் நான் பேசாமையே இருக்கிறேன் பாருங்க. யாரை பார்த்து நான் திரும்பிக்கிட்டு போய்க்கிறேன் பாருங்க. ஒரே சர்ச்சுக்கு தான் வருவோம், ஒரே சர்ச்சில் ஒன்றுக்கு அப்படியே இங்கே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் தான் உட்காருவோம். ஆனால் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்க மாட்டோம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்க மாட்டோம், ஹவ் ஆர் யூன்னு விசாரிச்சிருக்க மாட்டோம். நீங்க ரொம்ப நாள் ஆகுது உங்ககிட்ட பேசி, இங்க எத்தனை பேர்கிட்ட பேசி எத்தனை மாசம் ஆகுது? அவங்கள பார்ப்பேன், சர்ச்சில் வருவாங்க. இல்ல, உன்கிட்ட இருக்கிற நற்கிரியைகளை இன்னொருத்தர் பார்க்கட்டும். உங்ககிட்ட இருக்கிற நற்கிரியைகளை போய் பேசுங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் போட்டு போய் பேசுங்க, புதுசா மாறுங்க. பேசாதவங்க கிட்ட போய் பேசுங்க, கையை கொடுத்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை. எனக்கு யாருன்னா திரும்பிக்கிட்டு போனா கூட கூப்பிட்டு மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். மெய்யான ஒளி இருக்குதா? பாஸ்டர் சீக்கிரம் முடிங்கன்றீங்களா? இல்ல, இங்க கொஞ்சம் வறுத்து எடுத்தா தான் நல்லா இருக்கும். நீ சும்மா போக கூடாது. பொய்யான ஒளியா இருக்காத, மெய்யான ஒளியா வாழு. மெய்யான ஒளியா இருக்கிறனா எல்லாத்தையும் போய் பேசுங்க. அவங்க குறை, இவங்க நல்லா, அவங்க நல்லா, அவங்க ட்ரெஸ் நிறைய தேவையே கிடையாது. கர்த்தர் அதுல பிரியப்படுகிற தேவனே அல்ல. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு என் நற்கிரியையினால பரலோகத்துல மகிமை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம தப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த ரூடா இருக்கிறவங்க இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோப்பா அவங்கள டெரர், பயங்கரம் அப்படின்ற பேர் தான். நீங்க சாப்பிட்டு என் கூட உட்காந்து என் கூட பேசி பார்த்தா தான் தெரியும் நான் யாருன்னு. அதே பாஸ்டரை பார்த்தேன்னு, பாஸ்டர் ரொம்ப அமைதியானவர், ருசி பார்த்தா தான் தெரியும். அவர்கிட்ட பேசி பாருங்க, சில காரியங்களை சொல்லி பாருங்க. என்ன தாட்பூட் தஞ்சாவூர் முடிச்சிடுவார் கதைய. என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நானாச்சும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வீட்டில் போய் சொல்லுவேன், நான் என்னத்துக்கு அப்படி எதிர்க்க அப்படி பேசுறது வேண்டாம். ஐயோ, உண்மையை உடைச்சிடணும். மெய்யான ஒளியை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உண்மையை உடைக்கிறாரு. நான் அப்புறமா உடைப்பேன், கொஞ்சம் லேட்டா, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு. ஐயோ, அவர் ஸ்ட்ராங்கா பேசும்போது நம்மளும் ஸ்ட்ராங்கா பேசக்கூடாது. பேலன்ஸ்ட், ஓகேவா? பேலன்ஸ்ட். ரெண்டு பேரும் அப்புறம் கத்த ஆரம்பிச்சு நல்லா இருக்காதுல்ல. ஸோ நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். என்னைக்கு நற்கிரியைகள் உனக்குள்ள இருக்கும் போது. நல்லவங்களா இருக்கிறீங்களே, திடீர்னு கெட்டவங்கள மாறாதீங்க. யாரோ சொல்லி கொடுத்து குத்தம், மனசெல்லாம் குத்தம். ஏன் சொல்லுங்க? சொல்லி கொடுக்க கூடாது யாருக்கும் சொல்லி கொடுக்கவே கூடாது. இப்படி இரு அப்படி இரு சொல்லி கொடுக்கவே கூடாது. அதனால இங்க போட்டுக்குது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பிரகாசமா வந்திருக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரகாசமா வந்திருக்கிற. நேற்று சொன்னேன்ல, ஒருத்தன் கேட்கறான் என்கிட்ட, அந்த டைலாக கொஞ்சம் விடுங்க. என்ன டைலாக்? அந்த 1/2 கிலோ பவுடர் சொன்னீங்களே, டேய் நாளைக்கு மெசேஜ் ரெடி பண்ண, நீ வேறடா, என்னடா நீ 1/2 கிலோ என்ன சொன்ன? இல்ல நீ என்ன வார்த்தை சொன்ன என்கிட்ட? அந்த டைலாக சொல்லணுமா இவருக்கு? நானும் சொல்லி காட்டினேன். என்ன பண்றது, நைட்டு 12 மணி உட்காந்து 1/2 கிலோ பவுடர் அக்கில் இல்ல, இந்த 1/2 கிலோ பவுடர் அந்த அக்கில் இல்ல, இங்க அங்க போட்டு நாளைக்கு வருவாங்க பாரு அப்படின்னு. எப்படி இருக்கிறோம் நம்ம? மெய்யான ஒளி நம்ம கிட்ட இருக்குதா? பிரகாசிக்கிறப்பமா? நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா பேசிட்டே இருந்துட்டு நல்லா பேசுறவங்க திடீர்னு கெட்டவங்களாம் ஆயிட்டா எப்படி இருக்கும்?
திடீர்னு பேச மாட்டாங்க. அப்ப புரிஞ்சுக்கங்க, பொய்யான ஒளி போயிடுச்சு அவங்க கிட்ட. பொய்யான ஒளி வந்துக்குது, அதனாலதான் மெய்யான ஒளி இல்ல. மெய்யான ஒளி இருக்குதுனாக்கா சாதாரணமா இருக்கும். எனக்கு தெரியும் அது தீ தான், நெருப்பு தான், கையை வைக்க மாட்டேன். தீயாவே பார்த்துட்டு போவேன், நெருப்பாவே பார்த்துட்டு போவேன், கையை வைக்க மாட்டேன். எல்லாருமே எல்லா பெரியவங்கள இருந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து நான் மெய்யான ஒளியா இருக்கிறேனா இந்த உலகத்துக்கு. ஏன்னா அவர் மெய்யான ஒளியா வந்தார். நான் பொய்யான ஒளியா இருக்கக்கூடாது. அழுக்கெல்லாம் ஈஸியா வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸி, உங்களை மாத்துறது ரொம்ப ஈஸி. அழுக்கெல்லாம் போட்டு உங்களை ஒரு முழுக்கி உங்களை அப்படி ஆக்கி தூக்கி போட்டுருவாங்க. வேண்டாம், அழுக்க நம்பாதீங்க, பொய்யான ஒளியை நம்பாதீங்க. மெய்யான ஒளி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஒளி கிட்டவே கூடவே போங்க. உங்களை தூக்கி வச்சா கூட பரவாயில்ல, உங்களை தூக்கி போட்டா கூட பரவாயில்ல, அந்த மெய்யான ஒளியிலே போங்க. அந்த மெய்யான ஒளி எனக்கு முன்பாக போட்டு ஆண்டவரே, அந்த மெய்யான ஒளிக்குள்ளே நான் வர ஆண்டவரே. அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்குதுனாக்கா ஆண்டவரே நான் பிரகாசிப்பேன். அதான் எளிமை பிரகாசி உன் ஒளி உனக்குள் வந்ததுன்றார் கர்த்தர். ரொம்ப அழகான வசனம். அது 14வது வசனம் 5வது அதிகாரம் மத்தேயு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் வெளிச்சமா இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், மனுஷனுக்கு வெளிச்சமா இருக்கணும். வீட்டுல வெளிச்சமா இருங்க, சபையில வெளிச்சமா இருங்க. சபையில வெளிச்சமா இருக்கிறோமா? சபையில எல்லாருக்கும் நம்ம வெளிச்சமா இருந்துட்டோம், இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருப்போங்க. இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருப்போம். நான் நிறைய நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் என்னன்னாக்கா, ஐயோ சே, அவங்க வாழ்க்கை அவங்க மூஞ்சியா பார்க்க, அவங்க முகத்திலே முழிக்க கூடாது. துரோகி, அந்த துரோகி, இந்த துரோகி, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன உடைச்சார். நீ எத்தனை முறை துரோகியா இருந்திருக்கிற, நீ எனக்கு துரோகியா இருந்திருக்கிறல்ல, நான் உன்னை மன்னிச்சல்ல, நீயும் மன்னிச்சு விட்டுரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடலாம். ஆண்டவரே, நான் எல்லார்ட்டையும் பேசுறேன், எல்லாரும் கூட நல்லா இருக்கிறேன், எல்லாருக்குமே இன்னைக்குன்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஆனா இந்த வாரம் மட்டும்தான் சொல்லுவேன், அடுத்த வாரம் நான் திரும்பிக்கின்னு போவேன்ட்டு போவாத. அது மெய்யான ஒளி கிடையாது, அது சரியான ஒளி கிடையாது. நீங்க பேசாம பொய்யான ஒளியா இங்கிருந்து போறீங்கனாக்கா அந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு கிடையாது. அந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு கிடையாது. இயேசு நேசிக்க வந்தாரு இந்த உலகத்துல, எல்லாரையும் நேசிச்சாரு. எல்லாரையும் உன்னை மேல காரி துப்புனாங்க. 3வது நாள் ஏஞ்சி உயிரோட வந்து அவங்க கிட்ட போய் பேசுறாரு. நான் தான் இந்த ஒளி, இந்த உலகத்துக்கு உப்பா வந்திருக்கிறேன், நீயும் உப்பா இரு, இந்த உலகத்துல வெளிச்சமா இரு. இந்த உலகத்துல நீ வெளிச்சமா இருக்குன்னா உன்னை நான் அந்த வெளிச்சம் வந்து எல்லாரையும் கவர்ந்து கொள்ளும். இயேசு ஒளியாக வந்தாரு. எப்படி வெளிச்சம் நம்மளை கவர்ந்து கொள்ளுகிறதோ, ஒரு லைட் பாருங்க நம்ம கவர்ந்து கொள்ளும் பாருங்களேன். அந்த அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அங்கே நேற்று ஜான் செஞ்சுட்டு இருந்தாரு. செய்யும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்களேன், அது மட்டும் பிரகாசிக்க. அப்படியே அதை நாங்கள் ரசித்தோம். அது அப்படியே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த இடத்துல மட்டும் போட்டு வச்சிருக்கிறது அப்படியே ரசித்தோம் நாங்கள். ஒளி எங்கே இருந்தாலும் நம்மளை கவர்ந்து கொள்ளும். உங்ககிட்ட மெய்யான ஒளி இருந்தா உலகமே உங்களை கவர்ந்து கொள்ளும், உலகமே உங்களை கவர்ந்து கொள்ளும். நான் எப்பவுமே ஆண்டவரை சோதரிப்பேன். ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல ஸ்மைலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மூஞ்சி உம்மனா மூஞ்சி இருந்தால் எப்படியா இருக்கும், ட்ரை பண்ணி கூட என்னால் பண்ண முடியாது. உம்மனா மூஞ்சி சிரிக்காதன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நான் சிரிச்சு தான் ஆவேன். என்ன, நீ சிரிக்கக்கூடாது, எங்கள் அப்பாட்டாலாம் நிறைய அடி வாங்குவேன். ஏன்னா ஜபத்தில் அட்டகாசம் பண்ணிட்டு சிரிச்சிருவேன். குடும்ப ஜபத்தில் எதனா ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு செம்ம அடி கடிக்கும் வந்து. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், உம்முனா முஞ்சா வைக்காம சிரிப்பாக கொடுத்துருக்குறீங்களா ஆண்டவரை, இந்த ஊழியத்துக்கு அது எவ்வளோ யூஸ் ஆகுது ஆண்டவரை. துரோகிகளெல்லாம் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன வச்சுட்டீங்க ஆண்டவர், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரை. நீங்கள் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? போ, நான் ஏன் உன்னை பார்க்கணும், நான் எப்படி இருக்கிறேன் பாரு இன்னைக்கு, நான் யாரு, நான் இன்னைக்கு நான் எப்படி வந்துக்கிறேன், குயினே. நீ குயினாயிரு, நீ மகாராணி ஆயிரு, மகாராஜாவாயிரு, உனக்குள்ள ஒளி இல்லைன்னா நீ வேஸ்ட்.
கை தட்டலாமா? உனக்குள்ள அந்த ஒளி இல்லைன்னா ஐ எம் வேஸ்ட். காலையில் ஆண்டோட்ட நல்லா அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, நல்லா சிரிச்சிக்கின்னு பேசி உங்களையும் சிரிக்க வைக்கிறேன். மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி என்கிட்ட இருக்குதுனாக்கா என்னால் எல்லாமே செய்ய முடியும். இந்த உப்மா கதை தெரியும்ல, கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு எனக்கு சண்டை. உப்மா சாப்பிட்டுன்னு இருக்கிறோம், கோவப்பட்டாரு. ஒரு அடி உப்மா கடாய அப்படியே போய் ஒட்டிக்கிச்சு மேலே உப்மா. நான் என்ன தெரியுமா பண்ணேன், இவருக்கு சிரிச்சா வேற பிடிக்காது, கோவம் வரும்போது நல்ல ஒரு ஷெல்ஃப் கட்சிச்சு. அந்த ஷெல்ஃப் உள்ள தலையை விட்டுக்கணும், சிரிக்கிறேன் அப்படி சிரிக்கிறேன். அவருக்கு தெரியாது, துணிக்கு நடுவில் மூஞ்ச விட்டுக்கன்னு சிரிக்கிறேன். ஏன்னா போய் ஒட்டிக்கிச்சுல உப்மா எல்லாம் போயிட்டு, கடாய் எல்லாம் போயிட்டு அப்படியே டமால் போயிட்டு ரெண்டா அப்படியே உப்மா ஒட்டிக்கிட்டு அந்த கடாய் டமால் விழுது. ஏசாமி 3 நாள் கல்றையில் இருந்த மாதிரி அந்த கடாய் 3 நாள் அங்கேயே இருந்துச்சு. நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க மாட்டேன். கோவம் தனிஞ்சார். சரி வா எடுக்கலாம், வா எடு, வா நீ கடாய் எடு, நான் உப்மா வர நாரி போய் கிடந்தது. வாழ்க்கை அதுதான். பொய்யான ஒளி உங்ககிட்ட விடாதீங்க, பொய்ய நம்பாதீங்க. ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு காரியம் காலையில. நான் பொய்ய சொல்லி பாஸ்டர் அம்மா கிட்ட பேச வேணாம், ரொம்ப வச்சுக்காதீங்க. பொய் நம்பாதீங்க, பொய் நம்பாதீங்க. பாஸ்டர் இப்படி போய் கிறிஸ்துமஸ் செய்தி தான் உங்களுக்கு. இந்த கிறிஸ்துமஸ் செய்தி தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். பொய்ய நம்பாதீங்க. உண்மையான மெய்யான ஒளியை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இங்க. அதனால தான் சிலரால இங்க உட்கார முடியாது, ஏஞ்சி போயிடுவாங்க. ஏஞ்சி மட்டும் போக மாட்டாங்க, வெளியில சர்ச்சை விட்டே போயிடுவாங்க. அதான் நான் சொல்றேன், இதை கூட தப்பா போய் சொல்லாதீங்க. சர்ச்சை விட்டே போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி. ஏன்னா மெய்யான ஒளியில இருக்க முடியல. ஆண்டவரே, மெய்யான ஒளி என் வாழ்க்கையில நீங்க வந்திருக்கிறீங்க இயேசு சுவாமி. மெய்யான ஒளியை நீங்க வந்ததுனால்தான் நான் இந்த மெய்யான ஒளியில நான் பிரகாசமா இருக்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஒளி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒளி இருளை விட சக்தி வாய்ந்தது. இருள் தோத்து போகும். இருள் ஆல்வேஸ் நெகட்டிவ் தோத்து போகும். பக்கத்துல சொல்லுங்க, நெகட்டிவா கேட்கறனா தோத்து போவோம். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பாசிட்டிவ் தான் ஜெயிக்கும். என்னன்னாக்கா இதுல தமாஷு, பாஸ்டர் இதை கூட எனக்கு பேசினுக்கிறாங்க இப்போ நினைச்சுக்கிறாங்க சிலர்லாம். எனக்கு தான் பேசுறாங்க, நினைச்சுக்கோ, பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே நினைச்சுக்கோ, கவலையே இல்லை. ஏன்னா உங்க முகத்தை பார்த்தாலே அது பேசுதுல, என் கூட பேசும். உங்க முகம் என்னோட கூட பேசும். சிரிப்பு வராது, என்ன பார்த்து முறைப்பீங்க. டோன்ட் கேர். மெய்யான ஒளி இருந்தாலே பொய்யான ஒளியால அங்க இருக்க முடியாது. ஆமென். நெகட்டிவ் வேலை செய்யாது, நெகட்டிவ் வேலையே செய்யாது. நீ என்ன ட்ரை பண்ணிக்கோ, குப்பை மாதிரி வாரி கொட்டினா கூட பரவாயில்ல, நெகட்டிவ் வேலை செய்யாது. கர்த்தர் மெய்யான ஒளியா தான் வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர். ஒளி இருளை விட சக்தி வாய்ந்தது. இருளை விட சக்தி வாய்ந்தது. நீ என்னன்னா சொல்லி என்னை பத்தி கவலை கிடையாது. ஒரு முறை நம்ம அதாவது வெளிச்சத்துல நடந்தா, இன்னொரு முறை இருளில நடக்கிறது நமக்கு திருப்தியை கொடுக்காது. கண்டிப்பா திருப்தியை கொடுக்காது. ஒரு தடவை அந்த இயேசுவினுடைய ஒளியில நம்ம நடந்துட்டோம், ஒரு முறை வந்துட்டோம். இன்னொரு முறை இருளில போய் நடக்கும் போது அது நமக்கு திருப்தியை கொடுக்காது. நான் எழுதிட்டு வந்ததான் பேசுறேன், அவர் பேசுறதுனால நான் பேசல. இந்த 2 பாயிண்ட்ஸ் நான் எழுதிட்டு வந்தேன். சோ இருள் நமக்குள்ள இருக்குதுனாக்கா அங்க வெளிச்சம் வராதுங்க, வெளிச்சம் வராது. ஒரு இருளை விட சக்தி வாய்ந்தது தான் அந்த வெளிச்சம். ஒரு முறை நம்ம இருளில் நம்ம வெளிச்சத்துல நடந்துட்டா, இருளில் நடக்கிறது நம்மளுக்கு திருப்தியை தராது. பரவாயில்ல, என்னன்னா சொல்லிட்டோம். மெய்யான ஒளி அவர் வந்தாருங்க. அந்த யோவான்ல நான் பார்க்கறேன்ல, அந்த மெய்யான ஒளி தான் இன்னைக்கு, அந்த ஒளியை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப தெளிவா இருக்குது, இங்க தெளிவா இருக்குது.
இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த மெய்யான ஒளி நான் தான்றார் அவரு. 9வது வசனத்துல 1வது அதிகாரம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி என்கிட்ட இருக்குதுன்னா நான் சந்தோஷமா தான் இருப்பேன், சந்தோஷமா தான் இருப்பேன். மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்கட்டும். யார் என்ன பேசுறா என்ன கவலை இல்லை. அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள இருக்குது. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல இயேசப்பா, இந்த மெய்யான ஒளி எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. பொய்யான ஒளி வேண்டாம் ஆண்டவரே. யாருக்கு குத்துதோ அது குத்துட்டோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில பேசுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசும். வேண்டாம் ஆண்டவரே. ஒரு தடவை நாங்க அந்த மெய்யான ஒளியை பார்த்துட்டோம். இருளில் நடக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எல்லாரோட நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது ஐயா. நீர் எங்களுக்கு மெய்யான ஒளியா வந்திருக்கிறீங்க. காத்துக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில்